Hi students, private exam Tamil Nadu government, state government la எழுதி இப்ப +2 ரிசல்ட் வந்திருக்கும், +1 ரிசல்ட் வரப்போகுது, 10th வரப்போகுது. இவங்கெல்லாம் நீங்க ஃபெயில் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொன்னா எழுதிக்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து அக்டோபர்ல ஒரு எக்ஸாம், மார்ச்ல ஒரு எக்ஸாம் அப்படின்னு 2 பப்ளிக் எக்ஸாம் பிரைவேட்டா எழுதுறவங்களுக்கு இருக்கும். ஆனா இப்ப கடந்த 2 வருஷமா வந்து உங்களுக்கு வந்து அக்டோபர் எக்ஸாம் இல்ல. சோ நிறைய பேர் வருத்தப்பட்டு இருப்பீங்க. டைரக்டா நாங்க வந்து ஏப்ரல்ல தான் எழுதணுமா, இவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப சப்ளிமெண்டரி எக்ஸாம் எழுதுறாங்க பாருங்க, யாரெல்லாம் ஃபெயில் ஆனவங்க எல்லாம் எழுதலாம் அப்படின்னு இருந்த அந்த டைம், அந்த ஜூன், அதாவது ஜூலைல ஜூன் 24th ஆரம்பிக்கும் +2க்கு. சோ இந்த 24thலயே நீங்க ஃப்ரெஷ்ஷா எழுதுறவங்க, புதுசா எழுதுறவங்க அக்டோபர்ல எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி இந்த எக்ஸாம, இந்த சப்ளிமெண்டரி எக்ஸாம பிரைவேட்டா எழுதுறவங்க, எல்லா சப்ஜெக்டையும் புதுசா எழுதுறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு குட் நியூஸ் வரப்போகுது. ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. இந்த நியூஸ் வந்த உடனே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆயிடுங்க. படிக்காதவங்களா படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்குது. ஒரே மாசத்துல +2 பாஸ் பண்ண போறீங்க. சோ ஈஸியான சப்ஜெக்டா எடுத்து நீங்க பாஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் +1 கவர்மெண்ட் எக்ஸாம், +2 கவர்மெண்ட் எக்ஸாம். சோ 2 கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கு. +1 முதல்ல எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் +2 எழுதுங்க. 10th எழுதுறவங்களும் உங்களுக்கும் அனௌன்ஸ்மெண்ட் வரும். நீங்களும் வந்து ஃப்ரெஷ்ஷா எல்லா சப்ஜெக்டையுமே இந்த ஜூன்ல எழுதலாம்.